ஹாய் எம்வி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2024 ரிலீஸ் ஆன மெக்கானிக் ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான தெலுங்கு படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துடைய பேரை வச்சுட்டு இந்த படம் நல்லா இருக்காது போல, கொஞ்சம் மொக்கையா வழக்கம் போல ஆக்ஷன் படமா ரொம்ப மசாலா படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து போடாமலே இந்த மக்களே. அப்புறம் படமே கிடைக்காம ஒரு நாள் முழுக்க வீடியோவே போடாம சரி ஓகே இந்த படத்துல அப்படி என்னதான் விஷயம் இருக்கு சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். பார்த்தா சும்மா தரமான படம். இந்த படத்தையா எவ்வளவு நாளா நம்ம பார்க்காம இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே ஃபீல் பண்ண வச்ச படம். இந்த படத்துடைய ஒன்லைன் பத்தி சொல்லணும் அப்படின்னா பணத்தை வச்சு கூட பணம் சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் ஒன்லைனரு. ஜஸ்ட் இந்த படத்தை ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் இந்த படத்துல இருக்கும். அடங்கொய்யால இந்த படத்துல இப்படி ஒரு திருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே ஃபீல் பண்ண வைப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, பெல்ல கிளிக் பண்ணல அப்படின்னா கூட பரவாயில்ல, மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு இந்த படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க மக்களே. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. நைட் டைம்ல இந்த பொண்ணு எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுல வந்துட்டு கரண்ட் கிடையாது. அம்மா தோசை ஊத்திட்டு இருப்பாங்க. அம்மா இன்னைக்கும் தோசையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னால இதை தவிர ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்க அண்ணன் உள்ள இருக்கான், அவங்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த தோசையை கொடுத்துடுவா அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ நாலாம் போக மாட்டேன், என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு காலைல போட்ட சண்டை உனக்கு பத்தாதா, நீ போயிட்டு சாப்பாடை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போறா. அண்ணன் உட்கார்ந்துட்டு கம்ப்யூட்டர்ல என்னமோ நோண்டிக்கிட்டு இருக்கான். இவங்க போயிட்டு பக்கத்துல சாப்பாடை வச்சுட்டு வெளியே வரும்போது அந்த பையன் சம காண்டா வந்து கதவை டமால்னு சாத்துறான். உங்க பையனுக்கு திமிர பாத்தீங்களா, என்ன பண்றான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த பையன் கதவை லாக் பண்ணிட்டு நேரா உள்ளுக்குள்ள வந்து தூக்கு மாட்டி தொங்குறான். இவங்க கதவை திறக்க ட்ரை பண்றாங்க, திறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சமையா கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோடைய கராஜ்ல காமிக்கிறாங்க. அங்க டீ குடுக்குற பையன் வந்துட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட டீயும் கொடுத்துட்டு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேய் ஒரு வாரம் தானே பாக்கி இருக்கு, சீக்கிரமா குடுக்குறேன், ஏன் அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் எங்க அவசரப்படுறேன், இந்த கராஜை தான் அடிச்சு உடைக்க போறாங்களாமே, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், நீ வாய மூடு, அந்த பிரச்சனை எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு பொண்ணு வரா, டிரைவிங் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரா. வாங்க மேடம் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த பொண்ணுக்கு அட்மிஷன்லாம் போட்டு காசு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்குற டைம்ல அங்க ஒருத்தர் வராரு. அவர் ஏதோ ஒரு பொருள் சப்ளை பண்ணுவார் போல. யோ எங்கேயா உங்க ராக்கி, ஆளையே காணும், அது மட்டும் இல்லாம இந்த கராஜை வேற கவர்மெண்ட் உடைக்க போறாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயோ என் பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பணத்தை கெட்டியமா பிடிக்கும் போது, மேடம் அதெல்லாம் ஒன்னாவது, பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு நேரா போயிட்டு பேசிக்கிட்டே இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ வராரு. அண்ணா இப்போ எதுக்கு ஃப்ரீயா அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, இந்த கராஜ் கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருக்கு இல்லையா, அதுல கராஜ் வச்சுக்க அலோவ் பண்ணுவீங்களா, ஃப்ரீயா கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது எப்படி ஃப்ரீயா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படின்னா ஃப்ரீயா அட்வைஸ் மட்டும் கொடுக்காதீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து அங்க இருந்து அமுச்சு விட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. மேடம் நான் தான் ராக்கி, உங்களுக்கு நான் தான் டிரைவிங் சொல்லி கொடுக்க போறேன், உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மாயா அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஏஜ்னு கேட்கும் போது 26 அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒர்க் பண்றீங்கன்னு கேட்கும் போது LIC அப்படின்னு சொல்றாங்க. என்னது LICயா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் வாய பொளக்கும் போது, இங்க பாரு அவங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட், நீ போக வேண்டியது பேங்க்குக்கு, உன்னுடைய வேலையை நீ கரெக்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு டிரைவிங் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு டிரைவிங் சுத்தமா தெரியவே இல்ல மக்களே. பிரேக் அமுக்க சொன்னா ஆக்சிலேட்டர் அமுக்குறா, லெஃப்ட் திரும்பு அப்படின்னா ரைட் திரும்பி போறா, இந்த மாதிரி மொக்கையா டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. சொல்ற விஷயத்த கூட ஒழுங்கா கண்டுக்கவே மாட்டா, ஒழுங்கா பார்த்து ஓட்ட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ, ஏமா உனக்கு நல்லாவே டிரைவ் பண்ண தெரியுது, உன்னுடைய டிரைவிங் ஸ்கில்ல வச்சு இன்னைக்கே என்ன முடிச்சு விட்டுருவ போலயே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு போயிட்டே இருக்காரு. அப்படியே ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி பேங்க்குக்கு போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மச்சான் பேங்க்குக்கு போறேன், இன்னும் டைம் ஆகல, 10 மணிக்கு தான் பேங்கே ஓபன் பண்ணுவாங்க, நீ போனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டாரு. இந்த விஷயம்லாம் மாயா பார்த்துட்டு, உங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க, உங்க அசிஸ்டன்ட்டை வந்துட்டு பேங்க்குக்கு போக சொல்றீங்க, இது மட்டும் இல்லாம உங்க கராஜை வந்துட்டு கவர்மெண்ட் எடுத்து போறாங்க, உங்க கராஜை க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் ஒரு பெரிய கதைங்க, அதெல்லாம் சொல்லி முடிக்கணும் அப்படின்னா ரொம்ப டைம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு நான் வெட்டியா தான் இருக்கேன், ஆபீஸ்க்கும் போல லீவ் தான், சும்மா சொல்லுங்க உங்க கதை என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சரி ஓகே கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே சில பல வருஷங்களுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய தாத்தா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஊர்ல கொஞ்சம் பெரிய மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. வாய் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி மக்களே. ஒரு நாள் ஏதோ ஒரு காரணமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம தாத்தா வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த வில்லேஜோடைய
ஊர்ல மிகப்பெரிய ஆளு, அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோவுடைய தாத்தா கிட்ட பாருங்க எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது தாத்தா குழந்தைய வாங்கி பார்த்தவரு வாய முடித்து அமைதியா இருக்காம, யோ மீச என்னையா உன் குழந்தை உன்னுடைய ஜாடையில இல்லாம அந்த பூசாரியுடைய ஜாடையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யோ கொஞ்சம் பார்த்து பேசு வாய உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, என் வாய உடைக்கிறது இருக்கட்டும், அங்க பாரு அந்த பூசாரி எகிரி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான், அவனை போயிட்டு பிடிச்சி வாய உடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவரத்தையே உண்டு பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. உண்மையிலேயே இது வந்துட்டு அந்த பூசாரியுடைய குழந்தை போல அநியாயமா அசிங்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருடைய தலைவர் தாத்தாவை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. ஒரு கையவே வெட்டிடுறாரு. உயிர் பழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய தாத்தா சிட்டிக்கு வந்து இங்க ஒரு கார் கராஜ் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசாயிருக்கு. நம்ம ஹீரோவுடைய தாத்தாக்கு ஹீரோவுடைய அப்பாவும் பிறந்திருக்காரு. அந்த அப்பாவும் பெரிய பையனாயிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுங்க, என்னால இதுக்கப்புறம் வாழவே முடியாது, எனக்கு வயசாயிடுச்சு, நான் செத்தாலும் உனக்கு புள்ளையா பிறப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, கிழவா எனக்கெல்லாம் நீ புள்ளையா பிறக்க தேவையில்ல, நீ போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லும் போது தாத்தா இறந்து போறாரு. தாத்தா இறந்து போன கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோவுடைய அம்மா பிரெக்னென்ட் ஆகுறாங்க. பிரெக்னென்ட் ஆனவங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கிற டைமும் வருது. தாத்தா வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பாவுடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாரு. தகப்பா நீ தான் இறந்து போயிட்டியே, எப்படி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உனக்கு புள்ளையா பிறக்க போறது வேற யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாயமா மறைகிறாரு. இப்போ குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. இவன் பிறந்தான், என் பொண்டாட்டியே செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா செம கடுப்புல இருக்காரு. இப்ப அப்படியே அச்சடிச்ச மாதிரி தாத்தா மாதிரியே நம்ம ஹீரோ பிறக்கிறாரு. பிறந்ததுல இருந்து சரியான வாய் நம்ம ஹீரோவுடைய அப்பாவை போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்காரு. அப்பாவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா புனித ஸ்தலங்களுக்கும் போயிட்டு சாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சமயம் ஆசைப்படுறாரு. இவருடைய ஆசை நிறைவேறவே மாட்டேங்குது. இந்த டைம்ல தான் ஒரு டூரிஸ்ட் கைடு வந்து நீங்க இந்த டிராவல் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு 30,000 செலவாகும் அப்படின்னு சொல்லும் போது 30,000 வாய பழக்கிறாரு. 30,000 கொடுத்தா டிராவல் பண்ணலாம், இருக்கிற எல்லா கோவிலையும் பார்க்கலாம், இல்லனா நீங்க எங்கேயும் போகவே முடியாது, வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, சரி நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 30,000 கொடுக்குறாரு. ஆனா அந்த டூரிஸ்ட் கைடு சரியான ஃப்ராடு போல காசை வாங்கிட்டு எஸ் ஆனவரு அதுக்கப்புறம் காணாமலே போயிட்டாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து காலேஜ் போயிட்டு இருக்காரு. காலேஜ்ல பிரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கா. அங்க இருக்க பசங்களாம் ராகிங் பண்ணும்போது அங்க வந்த நம்ம ஹீரோ அந்த பசங்களை முறைக்கும் போது அவங்க பயந்துட்டு அமைதியா இருக்காங்க. பிரியாவை நம்ம ஹீரோ காப்பாத்துறாரு. பிரியா வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய தங்கச்சி தான். பிரியாக்கும் நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹீரோக்கும் பிரியாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரு பயங்கரமான கிரிக்கெட் பிளேயரா இருப்பாரு. அவரை பார்க்க போறேன் அப்படின்ற சாக்குல அடிக்கடிக்க நம்ம ஹீரோயினை சைட் அடிச்சுட்டு வராரு. இதுக்கு நடுவுல அந்த ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, எனக்கு வந்துட்டு கிரிக்கெட் விளையாட இந்த விஷயம்லாம் வேணும், அதான் முட்டில மாட்டுவாங்க, கையில மாட்டுவாங்க, தலையில மாட்டு ஹெல்மெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் இருந்தா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடுவேன், அது இல்லாம விளையாட ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்லயும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, வீட்லயும் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, மச்சான் நீ கவலைப்படாத, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன ஃப்ராடுத்தனம் பண்றாரு அப்படின்னா, லைப்ரரிக்குள்ள போயிட்டு அங்க இருக்க காஸ்ட்லியான புக்கெல்லாம் ஆட்டையை போட்டு சேல் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமா காசு கிடைக்கும், அதை வச்சு இந்த விஷயம்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டையை போட்டு ஃப்ரெண்டோடைய பேக்ல வச்சு வெளியே கொண்டு வரும்போது அங்க பிரின்சிபல் வந்துட்டாரு. பிரின்சிபலை பார்த்து பயப்படும் போது கரெக்டா ஃப்ரெண்டோடைய பேக் கிழிஞ்சி உள்ளுக்குள்ள இருக்க புக்கெல்லாம் கீழே விழுகுது. புக்கு மட்டும் இல்லாம இவங்க வந்துட்டு தெரியாம கொஸ்டின் பேப்பரையும் ஆட்டையை போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் கீழே விழுகும் போது, அட பாவி கொஸ்டின் பேப்பர்லாம் ஆட்டையை போடுறீங்களா, வாங்கடா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா ஃப்ரெண்டோடைய பேக்ல இருந்து அந்த விஷயம்லாம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை வந்துட்டு பிரின்சிபல் உள்ளுக்குள்ள கூட்டு போறாரு. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அட பாவீங்களா, புக்ஸ்லாம் ஆட்டையை போட்டிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம கொஸ்டின் பேப்பரை வேற ஆட்டையை போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்தா ஹீரோயினுக்கு பிடிக்காம போயிடுச்சு. இதே டைம்ல அங்க நம்ம ஹீரோடைய அப்பா வந்திருக்காரு. ஐயோ இந்த ஆளு இந்த டைம்ல இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும் போது, தம்பி நீ படிச்ச வரைக்கும் போதும், நீ எக்கச்சக்கமா ஃப்ராட்தனம் பண்ணிட்டு இருக்க, நீ ஒழுங்கா மெக்கானிக் ஷெட்லயே வேலை பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ரொம்பவும் கெஞ்சி பாக்குறாரு. இல்லப்பா தம்பி நீ வேணும் அப்படின்னா வேலை பாரு, இல்லனா எங்கேயாச்சும் வெளியே போ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம மெக்கானிக் ராக்கியா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோடைய பேரு ராக்கி. மெக்கானிக் வேலை பார்க்கறதுனால மெக்கானிக் ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்திட்டு இந்த கராஜை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல ஒரு ரவுடி கும்பல் வந்து நம்ம ஹீரோடைய அப்பாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கராஜ் எங்க பாஸுக்கு வேணுமா, இல்ல கொஞ்சம் காசு இருக்கு, இதை எடுத்துக்கிட்டு இந்த கராஜை காலி பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்த நம்ம ஹீரோ, இந்த கராஜ் எங்களுக்கு சொந்தமான கராஜ், எதுக்காக தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட பாயும் போது, டேய் பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது நீ ஏன்டா குறுக்கால வர, நீ நகர்ந்து போ, நானே பேசி
சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இந்த கராஜ் எங்க அப்பாவுக்கு சொந்தமான கராஜ், இந்த கராஜை விற்கணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ரவுடி கும்பலும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த சீனுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ எப்படியாச்சும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும், இந்த கராஜை இன்னமும் நல்லா டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆல்ரெடி டிரைவிங் ஸ்கூல் வச்சிருப்பாங்க. வெளியே 10,000 ரூபாய் வாங்கினாங்க அப்படின்னா நாங்க 50% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம், நீங்க 5,000 ரூபாய் மட்டும் கட்டினா போதும் உங்களுக்கு டிரைவிங் சொல்லி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டும் போது இந்த விஷயத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்றாங்க. நம்ம ஹீரோ எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாரு, இது மூலமாவும் நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த ரவுடி கும்பலுடைய ஹெட்ட காமிக்கிறாங்க. இந்த ஆளை பார்க்க வேற யாரோ வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த லேண்டை காலி பண்ணி கொடுக்க சொன்னவன் வந்துட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், அவன் 25 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்றான். எப்படியாச்சும் அந்த கராஜை காலி பண்ணி கொடுங்க, அந்த ஸ்பாட்ல மட்டும் நம்ம ஒரு அபார்ட்மெண்ட்டை கட்டி சேல் பண்ணோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ரேட்டுக்கு போகும். ஏன்னா அந்த கராஜ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லேக் வியூல இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்தவனாச்சு 10 லட்சம் தரேன் அப்படின்னு சொன்னா இவன் நமக்கு 25 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம எப்படியாச்சும் அந்த கராஜை காலி பண்ணி கொடுக்கணும், நீங்க போயிட்டு வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டான் வந்துட்டு கேங் அமுச்சு வைக்கிறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய கராஜ்ல காமிக்கிறாங்க. கராஜுக்கு ஒருத்தன் காரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு எப்படியாச்சும் ஒரே நாள்ல இந்த காரை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, குறைஞ்சது ஒரு வாரமாச்சும் டைம் வேணும். அது எப்படியா சொல்லி வச்ச மாதிரி எல்லா இடத்தையும் ஓட்ட பண்ணி நல்லா டென்ட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது ஒன்றும் இல்லைங்க, புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, கார்ல போகும்போது லைட்டா மூடாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரை லைட்டா வளைச்சி நெளிச்சு ஓட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லும் போது ஐயோ ஒரு வாரம் கழிச்சுலாம் முடியாது, என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், எப்படியாச்சும் ஒரே நாள்ல சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன் பொண்டாட்டி கூட போகும்போது கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் எதுக்காக பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மூடாச்சுன்னு சொன்னேன், பொண்டாட்டி கூட போகும்போது ஆச்சு நான் சொன்னேன், ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, அது வேற ஒரு பொண்ணு, எப்படியாச்சும் கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. அப்போ அங்க வந்து நம்ம ஹீரோ ஆனா நீங்க ஒன்னும் கவலையே படாதீங்க, 10 நிமிஷம் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது எனது 10 நிமிஷமா, 10 நிமிஷத்துல எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னால முடியும்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு சரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல அந்த ரவுடியோடைய கேங் வராங்க, இல்ல கொஞ்சம் காசு இருக்கு இதை எடுத்துக்கிட்டு ஒழுங்கா இந்த கராஜை எங்க பேருக்கு மாத்தி வைக்கல அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டை வச்சு காசையே கொடுக்காம நாங்களே மாத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது அப்பா போயிட்டு டாக்குமெண்ட்டை வாங்கி பார்த்துட்டு டே இது ஃபேக்கான டாக்குமெண்ட், உண்மையான டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கு நான் போயிட்டு கொண்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா வீட்டுக்கு போறாரு. இந்த டைம்ல அண்ணா நீங்க என்ன பொசுக்குன்னு டாக்குமெண்ட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்றீங்க, அந்த ஆளு போயிட்டு உண்மையான டாக்குமெண்ட்டை கொண்டு வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லக்கை அங்க இருக்க ஒரு ஆள் கிட்ட கேட்கும் போது அதுக்கு மொட்டை என்ன சொல்றான் அப்படின்னா அந்த ஆள் டாக்குமெண்ட்டை கொண்டு வரட்டும்டா நம்ம கிழிச்சு போட்டுடலாம் இல்ல எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பாரு. தக்காளி எங்க அப்பா கிட்டே மோதுறீங்களா, எங்க அப்பாவையே ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. இருக்கிற எல்லாரையும் போட்டு செம்ம அடிக்கும் போது அவங்க பயந்துட்டு அங்க இருந்து ஓடியே போயிட்டாங்க. இப்போ ஹீரோடைய அப்பா அங்க வந்து பார்க்கும்போது அங்க வந்த ரவுடிக்கு அங்க காணும், எங்கடா அவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களாம் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு என்ன விஷயம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. மச்சான் அவங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா, ரிங்கி ரெட்டியோடைய ஆட்கள். அந்த ரிங்கி ரெட்டி இந்த ஊர்லயே மிகப்பெரிய டானு, அவன் நினைச்சா என்ன வேணா பண்ணுவான், எக்கச்சக்கமான காசு அரசியல் பலம் பணபலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சிருக்கான். அவங்க ஆட்களை போயிட்டு அடிச்சிருக்கிய மச்சான், ஏன் மச்சான் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க ஆட்களை தானே அடிச்சேன், நெக்ஸ்ட் அவனையும் அடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி அந்த ஆளை போயிட்டு நேரடியா மீட் பண்றாரு. அந்த ரிங்கி ரெட்டி ஃப்ரெண்டுக்காரன் சொன்ன மாதிரியே மிகப்பெரிய ஆளா இருக்காரு, அவருடைய அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ போயிட்டு ரிங்கி ரெட்டியை மீட் பண்ணி எங்க இவ்வளவு பெரிய வீட்டுல ராஜா கணக்கா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும் போது எதுக்காக அந்த சின்ன கராஜ் மேல ஆசைப்படுறீங்க, அந்த கராஜ் எங்க தாத்தாவுடைய சொத்து, அந்த தாத்தா மூலியமா இப்போ எங்க அப்பா கைக்கு வந்து எங்க அப்பா மூலியமா என் கைக்கு வர ஸ்டேஜ்ல இருக்கு, நாங்க 3 தலைமுறையா அந்த கராஜை நடத்திக்கிட்டு இருக்கோம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துகிட்டு இருக்கோம், எங்க மேல கை வைக்காதீங்க, அதையும் மீறி அந்த கராஜை ஆட்டைய போன்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க எல்லாரையும் கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. யா உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல்ல அடிதடினா இறங்குவியா, பேசிலாம் தீர்க்க மாட்டியா, சரி ஓகே நடுவுல பிரியான்னு ஒரு பொண்ணை பத்தி சொன்னியே அந்த பொண்ணு எங்க, அதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணை மீட் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப நம்ம ஹீரோ பிரியாவுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிரியா வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போல, பஸ்ல வந்துட்டு ஏதோ ஒரு இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் மூலியமா லேட்டா போறாங்க. ஃப்ரெண்டு காரி செமையா திட்டுறா, ஏன்டி இவ்வளவு கஞ்ச பிஸ்னாரியா இருக்க, வரும்போது ஆட்டோ இல்ல ஏதாவது டாக்ஸி பிடிச்சி வர வேண்டியதானே, மேனேஜர் வேற
சரியான கான்ல இருக்கான். அவனும் உன்ன மாதிரி சம கஞ்ச பிஸ்னாரி. சரி ஓகே போயிட்டு அந்தாலும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல கூட்டிட்டு போயிட்டு மேனேஜரை மீட் பண்ணி நான் சொன்ன பொண்ணு இவதான் அப்படின்னு சொல்லும் போது என்னமா லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரும்போது கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ஓ கார்ல வந்தியா, உனக்கு வேலை கன்ஃபார்மா, நீ இருக்க அதே ஏரியால தான் நானும் இருக்கேன், டெய்லி என்ன பிக்கப் பண்ணி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்துட்டு நீ தான் காரை ஓட்டணும், நான் பின்னாடி உட்காந்துட்டு வரேன், இன்னும் ஒரு வாரத்துல வந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஐயோ நமக்கு காரை ஓட்டவும் தெரியாது, நம்ம கிட்ட காரும் கிடையாது, இந்த ஆளு பொசுக்குன்னு இந்த மாதிரி சொல்லிட்டானே, பஸ் லேட்டுன்னு உண்மையை சொல்லிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல ட்ரை பண்ணும்போது உண்மை சொன்னா வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இங்கிருந்து கிளம்பி பஸ்ல வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது அம்மாக்கு கால் பண்ணி புலம்புறாங்க. இதே டைம்ல அங்க நம்ம ஹீரோ ஓட்டின போஸ்டர் இருக்கு, அந்த ஆட் இருக்கு, 50% டிஸ்கவுண்ட்ல கார் ஓட்ட சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கராஜுக்கு போறாங்க. கார் ஓட்ட 50% டிஸ்கவுண்ட்ல சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு எல்லா விஷயத்தையும் பேசி அட்மிஷன்லாம் போடுறாரு, காசையும் வாங்கிட்டாரு. காசு வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோவை ஹீரோயின் பாக்குறாங்க. அட பாவி இது உன்னுடைய கராஜா, எனக்கு காசை திருப்பி கொடுங்க, நீங்க ஒன்னும் டிரைவிங் சொல்லி கொடுக்கவே தேவையில்ல அப்படின்னு சொல்லும்போது காசுலாம் திருப்பி கொடுக்க முடியாது, நீங்க காசை வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்ல எங்க பேரு கெட்டு போயிடும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, காலேஜ்ல நடந்த விஷயம்லாம் மறந்துட்டு நீங்க டிரைவிங் கிளாஸுக்கு வாங்க, நான் சொல்லி கொடுக்குறேன், இப்படியே நம்ம பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே காலையில கரெக்டா டைமுக்கு வந்துடணும், 7 மணிக்கெல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் போயிட்டு ஹீரோயினை பிக்கப் பண்றாரு, டிரைவிங் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்ற விஷயம்லாம் ஒரு பாட்டு மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல ஹீரோயினை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் ஃப்ரெண்டையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி ஹீரோயினுடைய வீட்டுக்கு போறாரு. அங்க போனா தங்கச்சி தான் இருக்காங்க. என்னம்மா என்னை பார்த்து பேனு அப்படியே நிக்கிற, உள்ள கூப்பிட்டு காஃபி எல்லாம் கொடுக்க மாட்டியா, உங்க அக்கா மாதிரி நீயும் கஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆனா இந்த மாதிரி அக்காவை தப்பா பேசாதீங்க, நாங்க ஒன்னும் கஞ்சம்லாம் கிடையாது, அக்கா முன்னாடி இந்த மாதிரி கஞ்சம்லாம் கிடையாது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், நானு அக்கா அண்ணா அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம், திடீர்னு அப்பா இறந்து போயிட்டாரு, அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா வீடே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, எங்க குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய அண்ணாவும் போனு லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டிட்டு சும்மா ஊரை சுத்திக்கிட்டு வந்தான், இதனால காண்டான அக்கா இவனை நம்பிலாம் வேலைக்கு ஆகாது, நம்ம தான் வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. சின்ன சின்ன வேலை, சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல என்ன பெருசா சம்பளம் கொடுப்பாங்க, ஒரு 5000 7000 8000 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப சிக்கனம் பண்ணாங்க, அதை தான் நீங்க கஞ்ச பிஸ்னாரித்தனம் அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கு நடுவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்த நகையெல்லாம் காணாம போயிடுச்சு, வீட்டுல இருந்த பணம்லாம் காணாம போயிடுச்சு, ஐயோ இந்த பணம்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வீடு முழுக்க தேடுறாங்க. அண்ணங்காரன் தான் ஆட்டையை போட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வரும்போது அவங்கிட்ட காசுலாம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் தான் எடுத்துக்கிட்டு போனேன், ஒரு வாரம் டைம் கொடு நான் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கடுப்பாயிட்டு அடிக்க போறாங்க. உடனே அந்த பையன் கடுப்பாயிட்டு கத்த ஆரம்பிக்கிறான், மேலேயே கை வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு உன்னால இந்த வீட்டுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை காப்பாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெட்டியா சுத்திட்டு வர, இதுக்கு நடுவுல எதுக்காக பணத்தெல்லாம் ஆட்டையை போடுற, நகையெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேரா வீட்டுக்குள்ள போறான். அன்னைக்கு நைட் வரைக்கும் அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கான், ரூம்குள்ளேயே இருக்கான். திடீர்னு பார்த்தா அன்னைக்கு நைட்டு கதவை லாக் பண்ணிட்டு தூக்கு போட்டு தொங்கிட்டு இருப்பான். இந்த விஷயம் தான் நமக்கு ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. அண்ணாவும் இறந்து போயிட்டாரு, அப்பாவும் இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் அக்கா தான் வீட்டையே பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இறந்து போனது ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. நம்ம ஹீரோ அப்படியே சோகமா அங்கிருந்து கிளம்பிட்டாரு. மறுநாள் காலைல டிரைவ் பண்ண கத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணி டிரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது நீ ஏமா ஒரு மாதிரி சோகமா இருக்க, ஒர்க்ல ஏதாவது டென்ஷனா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அமைதியா இருக்காங்க. இதே டைம்ல அங்க ஒரு பிச்சைக்காரன் காசு கேட்டு வரும்போது நம்ம ஹீரோ காசுலாம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் காசு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அவன் பர்ஸ ஆட்டையை போட்டுட்டு போயிடுறான். மொத்தமா 2 பேரு பிளான் பண்ணி காசை ஆட்டையை போட்டுட்டு வண்டியில அங்க இருந்து கிளம்ப ஏமா காசை புடுங்குமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கைட் பண்றாரு, நீ அந்த பக்கம் திருப்பு இந்த பக்கம் திருப்பு, பிரேக் அமுக்கு, ஆக்சிலேட்டரை பிரஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வேகமா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு அவன் வண்டியை முட்டி அவங்க இருந்து காசை புடுங்குறாங்க. ஐ மீன் அந்த பர்ஸை புடுங்குறாங்க. அதை புடுங்குனா அவன் அந்த பர்ஸை தூக்கி போட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டு இருப்பான். நல்லா செக் பண்ணி பாரு, உள்ளுக்குள்ள நீ வச்ச பணம் நகை எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நான் உள்ளுக்குள்ள வச்ச 300 ரூபாய் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அடி பாவி 300 ரூபாவா, இந்த 300 ரூபாய்க்காக நான் 30,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன், ஏன்னா இந்த பொண்ணு ஓட்டிட்டு வரேன் அப்படின்ற பேர்ல இருக்கிற எல்லார் மேலேயும் ஓட்டிட்டு வந்திருப்பா. நம்ம ஹீரோடைய காரும் மொத்தமா அப்படியே உடஞ்சு போயிட்டு கைலாங்கல்ல போற ஸ்டேஜுக்கு இருக்கு. நடுவுல முட்டினவங்க எல்லாருக்கும் நம்ம ஹீரோ தான் காசு கொடுத்திருப்பாரு. 300 ரூபாய்க்காக நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு மனசுக்குள்ளேயே. அடுத்து நம்ம ஹீரோயின் கிளம்பி
ஆபீஸ்க்கு போறாங்க. ஆபீஸ்ல மேனேஜருடைய காரை எவனோ ஒருத்தன் ஸ்கிராச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு செமையா திட்டிட்டு கத்திக்கிட்டு இருக்கும் போது, சார் இதுக்கெல்லாம் போயிட்டு எதுக்காக திட்டிக்கிட்டு இருக்கீங்க, பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லும் போது, எப்படிமா பாத்துக்க முடியும், இதை சரி பண்ணும் அப்படின்னா இப்போ 5000 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஹீரோயின்கே புரியுது, தம்மா தூண்டு டென்ட்டுக்கே 5000 ரூபாய் ஆகும் அப்படின்னா நேத்து அவனுடைய காரையே நம்ம மொத்தமா கைலாங்கல்ல போற ஸ்டேஜுக்கு மாத்தி வச்சுட்டு வந்தோமே, அவனுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்த நாளே கொஞ்சம் காசை ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்து, இந்த காரை ரெடி பண்ண இந்த காசை வச்சுக்கோ, பத்தல அப்படின்னா சம்பளம் வாங்கியும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யாரும் எனக்கு பாவம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ கடுப்பாயிட்டாரு, காரை விட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு உன் மேல பாவம் பார்த்து உன்னை உசார் பண்ணும் அப்படின்னா இந்த விஷயத்த சொல்ல, உன்னுடைய அண்ணன் இறந்து போனதுக்கு கண்டிப்பா நீ காரணம் கிடையாது, அவன் இந்த உலகத்துல வாழ பிடிக்காம கோவத்தனமா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான், அதுக்கு என்னமோ நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டு இருக்க. இந்த மாதிரி இருக்காத, இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணி உனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்றேன் அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் நான் உனக்கு பாவம் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க, அவனுக்கு உண்மையிலேயே நம்ம மேல லவ் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி பழகி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காமிக்கிறாங்க. இதே சந்தோஷத்தோட நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, அப்பா வந்துட்டு இந்தியாவே சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு பாத்தீங்களா, அதுக்காக ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டு அப்பா கையில கொடுக்கும் போது அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் போயிட்டா யாரா இந்த கராஜை பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பா நீ கவலைப்படாம போயிட்டு வா, இந்த கராஜை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு உட்கார்றாரு. ஆனா உட்கார்ந்தவரு அந்த சந்தோஷத்துல அப்படியே இறந்து போறாரு. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிதான் அப்பா இறந்து போனாரு. அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பாவுடைய அருமை எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த அருமை எனக்கு ரொம்ப புரியுது. அப்பாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது மாயா ஓடி வந்து ஹக் பண்றாங்க. நீ கவலைப்படாத, உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் உனக்கு இருக்கேன், எப்பயுமே நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா, திடீர்னு கவர்மெண்ட்ல இருந்து ஆட்கள்லாம் வந்து நீ உடனே இந்த இதுவெல்லாம் தூக்கிட்டு ஏற கட்டு, முதல்ல இந்த கராஜை விட்டு வெளியே போங்க, இந்த கராஜுக்கு சீல் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது, என்னது சீலா, திடீர்னு வந்து சீல் வைக்க போறேன் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ், இந்த கராஜை வச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு வந்து சொல்லல, இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி உங்களுக்கு நோட்டீஸ் அமிச்சோம், நீங்க தான் ரிப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே தள்ளி கதவை சாத்தி பூட்டை போட்டு அந்த சீலம் வைக்கிறாங்க. இந்த டைம்ல தான் அந்த டான் அங்க வராரு. நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லி பார்த்தேன், காசும் கொடுத்து பார்த்தேன், நீ வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை அபிஷியலா மூவ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் கொடுக்கற அந்த காசும் போச்சா, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது, சார் கண்டிப்பா இந்த கராஜ் உங்களுக்கு தேவைப்படாது, வேற எவனோ காசு கொடுத்து காலி பண்ண சொன்னாலியா, அவனை விட நான் உங்களுக்கு டபுள் மடங்கா காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, அது எப்படிப்பா பண்ண முடியும், உன்னால எப்படிப்பா காசு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னால கண்டிப்பா காசு கொடுக்க முடியும், நான் உங்களுக்கு 50 லட்சம் பணம் கொடுக்குறேன், அதை வச்சுக்கிட்டு இந்த கராஜை எனக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன்னால அவ்வளவு பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கண்டிப்பா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உனக்கு 10 நாள் மட்டும் டைம், அதுக்குள்ள நீ காசு கொடுக்கல அப்படின்னா இந்த கராஜ் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி காசு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ காசு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம பேங்க்லயும் இந்த லேண்டு அதுக்கப்புறம் இந்த கராஜ் எல்லாம் வச்சு காசு கேட்டிருக்காரு. அதுக்காக தான் அடிக்கடிக்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி லோன் விஷயம் என்னாச்சுன்னு பாரு, இன்னைக்கு தான் கடைசி டேட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கால் பண்றாரு. கால் பண்ணி, மச்சான் அந்த பேங்க் லோனு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கடா, நம்ம கராஜ் எல்லாம் வச்சு அவ்வளவு பணம் கொடுக்க முடியாதான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்கு. மேடம் என்ன மன்னிச்சுக்கோங்க, பேங்க்லயும் என்ன கைவிட்டாங்க, இப்போ நான் அர்ஜென்ட்டா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேயே விட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி அந்த கராஜுக்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த டான் தன்னுடைய ஆட்களை கூட்டிட்டு வந்து அந்த கராஜை இடிச்சு உடைச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணா இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த டான் மதிக்கவே மாட்டான். இதே டைம்ல மாயா கால் பண்றாங்க. இந்த பொண்ணு எதுக்கு சம்பந்தமே இல்லாம கால் பண்றா, சும்மா இருக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி விடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாயிட்டு, எங்க உங்களுக்கு அறிவே கிடையாதா, எதுக்காக சும்மா கால் பண்ணி தொல்லை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் கால் பண்ணேன், உங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு, இப்போ அந்த இன்சூரன்ஸ் பணம் 2 கோடி உனக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேற என்னமோ சொல்ல ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள ஹீரோ சந்தோஷமா, சார் நீங்க கவலையே படாதீங்க, உங்க காசு கண்டிப்பா வரப்போகுது, எங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி 2 கோடிக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்காராம், அந்த பணம் இன்னும் 10 நாள்ல கைக்கு வந்துடும், அந்த பணம் வந்தோடனே உங்க கையில கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னடா இது புது நாடகமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ மாயாக்கு கால் பண்ணி, என்கிட்ட சொன்ன விஷயத்த இவருகிட்டயும் சொல்லுங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்டயும் சொல்லும்போது சரி ஓகே நான் நம்புறேன், உனக்கு இன்னும் 10 நாள் மட்டும்தான் டைம், மறுபடியும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். 10 நாள்ல பணம் கையில வரல அப்படின்னா நான் பாடுன்னு இடிச்சுட்டு இந்த லேண்டை என் பேருக்கு மாத்திட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இப்போ ஸ்பாட்டுக்கு மாயா வராங்க. ஏமா நீலாம் எனக்கு தெய்வம் மாதிரி டைமிங்ல கால் பண்ணி என்னுடைய கராஜை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லும் போது, யோ நீ என்ன சரியான பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கலையா, பேசிட்டு இருக்கும் போது எதுக்காக போனை கட் பண்ற, உங்க அப்பா வந்துட்டு 2 கோடிக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு, எல்லாமே உண்மைதான், ஆனா நாமினி பேரை வேற யாரோ போட்டு வச்சிருக்காரு, ராஜேஷ்னு போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. என்னது ராஜேஷா, என் பேரு ராகேஷ், ராகேஷ தான் ராக்கின்னு மாத்தி வச்சிருக்கேன், ராஜேஷ்லாம் எனக்கு யாரையுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை உங்க அப்பாக்கு செட்டப் இருந்து அந்த செட்டப் உடைய மகன் பேர் தான் ராஜேஷா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மேடம் அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, எங்க அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த ஏஜென்ட் இன்சூரன்ஸ் போடும்போது டைப்பிங் எரர் பண்ணிருப்பாரு, ராகேஷுக்கு பதிலா ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி டைப் பண்ணிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு, இதான நடந்திருக்கும் அப்படின்னும் போது, மேடம் அவ்வளவுதான் என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்படின்னா அந்த எரரை கொஞ்சம் நீங்களே சரி பண்ணி காசை மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யாவ் உங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் ஈஸியா மாத்தலாம், இப்ப போயிட்டு இந்த விஷயத்தை நம்ம மாத்தணும் அப்படின்னா இது வந்துட்டு ஃபிராட்ல வந்து சேரும், நம்ம நாமினியை ஃபிராடுத்தனமா நேமை சேஞ்ச் பண்ணி அந்த காசை ஆட்டையை போட பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேஸா வந்து விடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, மேடம் என்ன மேடம் காப்பாத்துன நீங்களே கிணத்துக்குள்ள பூச்சி தள்ளி விட்டுருவீங்க போல, காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா நீங்களே இந்த மாதிரி சொன்னா எப்படி, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே என்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா மேனேஜருக்கு கால் பண்ணி இந்த ஸ்பாட்டுக்கு வர வைக்கிறாங்க. இந்த மேனேஜர் மாயா கிட்ட செமையா வளைஞ்சிட்டே இருப்பாராம், மாயாவை எப்படியாச்சும் உசார் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு போல, என்னமா என்ன இங்க வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நேமெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது, நேமை சேஞ்ச் பண்ணா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இந்த விஷயம்லாம் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு முன்னாடி கூட உங்க ஃப்ரெண்டு யாருக்கோ இந்த மாதிரி நேம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி கொடுத்தீங்க, காசையும் வாங்கி கொடுத்தீங்க, இப்போ நீங்க என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண விஷயத்த போயிட்டு கம்பெனில போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னமா இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க, போன வாட்டியே ரொம்ப கஷ்டப்பட்டு மாத்தி கொடுத்தேன், அது மட்டும் இல்லாம எனக்கு மேல இருக்க அதிகாரிகளுக்கு 5 லட்சம் லஞ்சமாக வேற கொடுத்திருக்கேன், உங்களால 5 லட்சம் பணம் கொடுக்க முடியுமா, இப்போ அந்த ஆளு எவ்வளவு பணம் கேட்கிறேன் அப்படின்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஹீரோ பணம் செலவானாலும் பரவாயில்ல எப்படியாச்சு அந்த இன்சூரன்ஸ் பணத்தை மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சரி ஓகே நீ போயிட்டு முதல்ல பணத்தை ரெடி பண்ணு, என்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு 5 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கான்டாக்ட்ல இருக்க எல்லாருக்கும் கால் பண்றாரு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேக்குறாரு, யாருமே கொடுக்க மாட்டேன் இல்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா ஹீரோயின்னா அவங்களுக்குன்னு சேர்த்து வச்சிருந்த 5 லட்சம் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் போது, ஏமா இந்த பணத்தை நீ என்கிட்ட கொடுத்துட்ட அப்படின்னா உன் ஃபேமிலியை நீ எப்படி பாத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதான் உனக்கு இன்சூரன்ஸ் பணம் வரப்போது இல்லையா, இதை கொண்டு போயிட்டு கொடு, உனக்கு காசு வந்தவனே என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை கொண்டு போயிட்டு அந்த மேனேஜர் கிட்ட கொடுக்கும் போது, நீ வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ, நாளைக்கே உனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும், நேமையும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காசு வாங்கிட்டு கிளம்புறாரு. மறுநாள் காலையில மாயா வந்து ஹீரோவை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி உன் நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ கவலைப்படாத, ஒரு 4-5 நாள்ல 2 கோடி பணம் வந்துட்டு உன் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு எல்லா பிரச்சனையும் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்கார்றாரு. பார்த்தா கடவுள் இன்னொரு ஆப்போசிவி சொல்லி விடுறாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவங்க ஃப்ராடுத்தனமா அந்த நேமை சேஞ்ச் பண்ணாங்க பாத்தீங்களா, இந்த விஷயத்த ஒரு மொட்டை போலீஸ்காரன் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சு இந்த மேனேஜரை கூட்டிட்டு போயிட்டு போட்டு போல பொலன்னு பொழந்துகிட்டு இருக்கான். மாயா வந்து நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ எவ்வளவோ பேசி பாக்குறாரு, உண்மையிலேயே இறந்து போந்து என்னுடைய அப்பா தான் என் பேர்ல தான் இன்சூரன்ஸே போட்டு வச்சிருக்காரு, எனக்கு வர வேண்டிய பணம் தான், ஏதோ லைட்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, எங்களை மன்னிச்சுக்கோங்க, ஆனா அது உண்மையிலேயே எங்க பணம் தான் அப்படின்னு சொல்லும் போது, உன்னுடைய பணம் அப்படின்னா நீ ஏன் லீகலா போகாம இல்லீகலா போன, இல்ல இந்த விஷயம்லாம் சரிப்பட்டு வராது, வாங்க ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, டக்குன்னு மாயா உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ மேனேஜரும் செமையா ஷாக் ஆகுறாங்க. அடி பாவி அவர்கிட்ட என்னடி கேக்குற அப்படின்னும் போது, இல்ல இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க, அவரு எல்லா விஷயத்தையும் லீகலா பண்ணணும்னு நினைச்சிருந்தாரு அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எஃப்ஐஆர் போட்டு நம்ம எல்லாரையும் கைது பண்ணிருப்பாரு, இந்த மாதிரி ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதிக்கு கூட்டு வந்து தேவையில்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாட்டாரு, அவருக்கும் என்னமோ நீட் இருக்கு, அது என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சூப்பர்மா நீ கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்ட, எனக்கு அதுல 20% பணம் வேணும், மொத்தமா 40 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, 40 லட்சமான்னு சொல்லிட்டு எல்லாரும் வாய பொழக்கிறாங்க. அப்போ மாயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 40 லட்சம்லாம் உடனே ரெடி பண்ணி கொடுக்க முடியாது, நான் ஆபீஸ்ல பர்சனல் லோன் 20
லட்சம் போட்டிருக்கேன், அது வந்தா உங்களுக்கு உடனே கொடுத்துடுறேன், மத்த 20 லட்சத்தை வந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னும் போது அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏங்க அதான் எங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் பணம் வரப்போகுது இல்லையா, அந்த பணம் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா மொத்த பணத்தையும் நானே உங்க கையில கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது, எப்படிப்பா தம்பி, நான் மொட்டை அடிச்சு முடிதான் இல்லாம இருக்கிறேன், மூளை இல்லாம கிடையாது, பணம் கையில கடிச்சோடனே ஆட்டையை போட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா நான் யார் மேல போயிட்டு கேஸ போட முடியும்? எனக்கு பணம் வரத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரே வாரத்துல காசு கைக்கு வேணும், காசு கைக்கு வரல அப்படின்னா உங்க எல்லாரையும் கைது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே மேடம் கையில 20 லட்சம் பணம் இருக்கு, எப்படியாச்சு என் தலைய அடமானம் வச்சாச்சு 20 லட்சத்தை ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறமா 3 பேரும் வெளியே வந்து அப்படியே வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தக்காளி இங்க வச்சாம் பாரா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரும் ஒரே கேங்க சேர்ந்தவங்க. மக்களே, இந்த மாதிரி யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில கொஞ்சமாச்சு வெல்த்தியா இருக்காங்களா, கொஞ்சம் ஆட்டையை போடுற லெவலுக்கும் அதே டைம்ல கொஞ்சம் அம்மாஞ்சியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து யாரு இறந்து போனாங்களோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இன்சூரன்ஸ்ல பணம் போட்டு வச்சிருக்காங்க, உங்களுக்கு 1 கோடி வரப்போகுது 2 கோடி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த பணம் உங்க கைக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த நேமை சேஞ்ச் பண்ணும், அந்த விஷயம் பண்ணும், இந்த விஷயம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு காசை கறந்துடுவாங்க போல. அதே போலதான் பக்காவா பிளான் பண்ணி நம்ம ஹீரோடைய அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோவை ஃபாலோ பண்ணி ஹீரோ கொஞ்சம் டம்மி பீஸ், கொஞ்சம் கூட படிக்கல, கராஜ் தான் வச்சிருக்காரு, ஆனா காசை ஆட்டையை போட முடியும், காசுக்கு நிறைய தேவையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கறக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஒரு 4-5 நாளைக்கு அப்புறமா நம்ம ஹீரோ நைட்டு உட்காந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட, டே எனக்கு பிரியாணி வேணும், கண்டிப்பா லெக் பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அங்க மாயா வராங்க. நான் உனக்காக போராடிக்கிட்டு இருக்கேன், அந்த மேனேஜர் என்ன திட்டிக்கிட்டு இருக்கான், அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த போலீஸ்காரன் ஆபீஸ்க்கே கிளம்பி வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்கான், அவங்கிட்ட பேசி ஆபீஸை விட்டு வெளியே அனுப்பறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், ஆனா நீங்க ஜாலியா உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, என்னதான் பண்ண, காசை ரெடி பண்ணிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மேடம் நீங்க கவலைப்படாம போங்க, காசை ரெடி பண்ணியாச்சு, இன்னும் 2 நாள்ல காசை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ஸ்மைல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஒருத்தர் சமோசா வித்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோடைய அப்பா இறந்து போனாரு பாத்தீங்களா, அந்த போஸ்டர்லாம் போட்ட அதே பேப்பர்ல சமோசாவை மடிச்சு நம்ம ஹீரோடைய அப்பா கிட்டயே கொடுக்கும் போது இப்ப நமக்கு காமிக்கிறாங்க ஹீரோடைய அப்பா இறந்தே போல. இத பார்த்து ஷாக் ஆனவரு நேரா கிளம்பி கராஜுக்கு வந்துட்டாரு. அட பாவி, நாசமா போனே, உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணேன், இந்த கராஜை நம்பி விட்டு போனா கராஜையும் நாசம் பண்ணி வச்சிருக்க, ஏதோ இன்சூரன்ஸ் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் வர கொடுத்து வச்சிருக்க, நீ எல்லாம் ஒரு புள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எப்பா கொஞ்சம் வாய மூடு, நீ எப்போ இன்சூரன்ஸ் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமால நான் தான் இன்சூரன்ஸே போடவே இல்லையே, நீ எப்படி கிளைம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பா இது எல்லாமே ஒரு டிராப், இது ஒரு பயங்கரமான பிளான், நான் சொல்ற விஷயத்த கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயமாச்சோ அதை நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் ஹீரோயினை டிராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இறக்கி விடும்போது அந்த பொண்ணு புடவை கட்டிட்டு இறங்கி போகும்போது ஏதோ ஒரு பேப்பர் கீழே விழுகுது. அது என்ன பேப்பர்னு எடுத்து பார்க்கும்போது அது ஒரு எஃப்ஐஆர் காப்பி. மக்களே, என்ன இந்த பொண்ணு எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது ஹீரோயின் இப்போ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய அண்ணா வந்துட்டு இறந்து போனாரு பாத்தீங்களா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த அண்ணா வந்துட்டு கிரிக்கெட்லாம் வேணாம், அப்பா இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம தான் குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போலான்னு பார்க்கும்போது இந்த மாயாவுடைய கேங் கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி உங்க அப்பா 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்காரு, அந்த பணத்தை கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிருக்காங்க. ஆனா கிளைம் பண்றதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, உங்க பேர்ல ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, அந்த பேரை மாத்தினா மட்டும்தான் உங்களுக்கு 1 கோடி கிடைக்கும், அதை வந்துட்டு நீங்க மாத்தணும் அப்படின்னா அதுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம ஹீரோவை ஏமாத்தி பணம் கறந்தாங்களோ அதே போல அவர்கிட்டயும் பணம் கறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல அந்த மொட்டையை வந்து போலீஸ்னு சொல்லி நீங்க ஃப்ராட் தனம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, எனக்கு நீங்க 10 லட்சம் பணம் கொடுக்கல அப்படின்னா உங்களை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயினுடைய அண்ணா வீட்டுல இருக்க எல்லா நகை பணத்தையும் வச்சு எடுத்துட்டு போயிட்டு, இதோட என்னை விட்டுருங்க, எப்படியாச்சும் அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க கிட்ட எவ்வளவு பணத்தை ஆட்டையை போட முடியுமோ எல்லா பணத்தையும் ஆட்டையை போட்டுட்டு அவங்க சிம்ம சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணங்காரனுக்கு புரிஞ்சிருக்கு நம்ம ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ல வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோயின் நிக்க வச்சு கேள்வி கேட்டிருப்பாங்க, அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்கி இருப்பாங்க. இவனுக்கு மனசே உடஞ்சு போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் போயிட்டு தூக்க மாட்டி தொங்கி இறந்து போயிட்டு இருப்பான். அண்ணன் இறந்து போனதுக்கு அப்புறமா அண்ணாவுடைய கம்ப்யூட்டரை செக் பண்ணி பார்க்கும்போது மாயாக்கும் மாயாவுடைய கேங்கும் மெயில் பண்ணி பேசியிருப்பான் பாத்தீங்களா, அந்த விஷயங்கள்லாம் ஹீரோயின் பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட போயிட்டு கேட்கும் போது ஃப்ரெண்டுக்காரன் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். இதனால்தான் அண்ணன் இறந்து போனதுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றதா இந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. சரி ஓகே, எனக்கு தெரிஞ்ச
ஒரு ஃப்ரெண்டு போலீஸா இருக்கான், அவங்க கிட்ட போயிட்டு உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போயிட்டு மீட் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் இதுக்கு முன்னாடியே சைபர் கிரைம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேஷனுக்கும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. எதுவுமே வேலைக்கே ஆகல. இப்போ ஃப்ரெண்டுக்காரங்க கிட்ட போயிட்டு கேட்கும் போது ஃப்ரெண்டுக்காரனும் இதே விஷயம் தான் சொல்றான். பொதுமக்கள் மட்டும் கிடையாது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே நிறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்க. அவங்கலாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியாது. புதுசா போனு, சிம், மெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பேரை கூட உண்மையா சொல்ல மாட்டாங்க, பொய்யான நேம சொல்லி காசை ஆட்டைய போட்டதுக்கு அப்புறமா அந்த ஊர்லயே இருக்க மாட்டாங்க. சொல்ல போனா வேற ஒரு மாநிலத்துக்கே தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க. அங்க இருந்துட்டு மறுபடியும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இவங்களை பிடிக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்லும் போது, ஆனா இந்த விஷயத்த அப்படியே விட முடியாது, எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பிளான் போடுறாரு. இவங்க விக்டிமெல்லாம் எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சாலே இவங்களை ஈஸியா நெருங்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த ஆபீஸ்க்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க என்ன விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அந்த ஆபீஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் தப்பா நடக்குது அப்படின்ற விஷயத்தை நோட் பண்றாரு. எல்லா டெத் சர்டிபிகேட்டையும் ஒருத்தர் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிறாரு. ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து ஒரு ஜெராக்ஸை மட்டும் எங்கேயோ கொண்டு போறாரு. பயவுல இவரு தான் இந்த ஃப்ராடு கும்பலோட தொடர்புல இருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவரை பிடிச்சி பொலன்னு பொழந்து விசாரிக்கும் போது அவர் ஒத்துக்கிறாரு. அந்த ஃப்ராடு கும்பல் யாருன்னுலாம் எனக்கு தெரியாது, எனக்கு வந்துட்டு காசு கொடுப்பாங்க, ஒரு டீடைல சென்ட் பண்ண அப்படின்னா எனக்கு 5000 ரூபாய் பணம் போடுவாங்க, இது எல்லாமே மெயில்ல மட்டும்தான் நடக்கும், நான் இது வரைக்கும் அவங்கள நேர்ல கூட மீட் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, இதுவும் முட்டு சந்தா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்புல இருக்காரு. அப்போ ஒரு ஐடியா வருது, ஏன் நம்ம இந்த விஷயத்த பண்ணக்கூடாது, நம்மளால போயிட்டு அவங்கள பிடிக்க முடியாது, ஆனா அவங்களையே வர வச்சு ட்ராப் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை வந்துட்டு டிக்கெட் எடுத்து ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டு அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி செட் பண்றாரு. இது மட்டும் இல்லாம அந்த பியூனை மீட் பண்ணி இந்த மாதிரி எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அவங்க என்ன வந்து மீட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவனும் போயிட்டு ஹீரோடைய அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல சென்ட் பண்ணும்போது மாயாவுடைய டீமுக்கும் இந்த டீடைல் கிடைக்குது. இவனை டார்கெட் பண்ணலாம், இவனை டார்கெட் பண்ணா கண்டிப்பா நிறைய காசு கிடைக்கும், ஏன் அப்படின்னா இவன் வந்துட்டு கராஜ் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அடுத்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அதுக்கு வந்துட்டு நம்ம காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டா இன்னும் இவங்க கண்டிப்பா நம்மள வந்துட்டு ரொம்ப நம்புவாங்க, அப்பதான் இந்த கேங்கையே மொத்தமா பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கிரெட்டியை போயிட்டு மீட் பண்றாரு. இந்த ரங்கிரெட்டி வேற யாரும் கிடையாது மக்களே, நம்ம ஹீரோவுடைய தாத்தா ஒரு குழந்தைய தூக்கி இந்த குழந்தை உன்னுடைய குழந்தை கிடையாது பூசாரியுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிருப்பாரு பாத்தீங்களா, அந்த குழந்தையே இவரு தான். தாத்தாவும் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஊருக்கு ஓடி வந்துட்டு இருப்பாரு. இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா நீ வந்துட்டு பூசாரியுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரங்கிரெட்டிய செமையா கிண்டல் பண்ணிருக்காங்க. அவமானம் தாங்க முடியாம ஊர்ல இருந்து கிளம்பி இந்த ஊருக்கு வந்து உன்னுடைய தாத்தாவை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த ஊர்ல நாங்க நல்லா பிசினஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டோம், உங்க தாத்தாவால் தான் இப்போ நாங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், ரொம்ப நன்றி, உன்னுடைய கராஜை நாங்க புடுங்க போறது கிடையாது, எவனாச்சும் அந்த கராஜை கேட்டு வந்தான் அப்படின்னா அவனுடைய போட்டியை புடுங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே சப்போர்ட்டா பேசும்போது நம்ம ஹீரோ ஒரு உதவி கேட்கிறாரு. நீங்க இந்த கராஜ் புடுங்குற மாதிரி ஆக்ட் பண்ணும், எனக்கு வந்துட்டு ஏதாவது தொல்லை கொடுக்குற மாதிரி நான் உங்களுக்கு காசு கொடுத்தாதான் நீங்க கராஜை வந்துட்டு என்கிட்ட கொடுக்குற மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுங்க, இதை வச்சு நான் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது அதே போல ரங்கிரெட்டியும் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு மக்களே. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உனக்கு இவ்வளவு மூளையா, உனக்கு ஏதாவது நான் பண்ணோம், நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நைனா நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, இந்த கராஜை விட்டு மட்டும் வெளியே வந்துடாத, வெளியே வந்து தலையை காட்டினேன் அப்படின்னா எல்லா பிளானும் கொலாப்ஸ் ஆயிரும், தயவு செஞ்சு உள்ளுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்புறாரு. போகும்போது பணம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. இந்த காஃபி ஷாப்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மாயா, மேனேஜர், அந்த மொட்டை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வராங்க. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது இதே டைம்ல நம்ம ஹீரோடைய அப்பா எதர்ச்சியா அந்த டூருக்கு ஒருத்தர் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கி ஏமாத்தினாரு பாத்தீங்களா, அவரை பார்த்துட்டு விரட்ட ஆரம்பிக்கிறாரு. அவரு பயந்துட்டு ஓடுறாரு. அவரை விரட்டிட்டு போயிட்டு அவரை பிடிச்சி பொலன்னு பொழக்கும் போது இந்த விஷயத்த வந்துட்டு பாத்தீங்கன்னா காஃபி ஷாப்ல உட்கார்ந்துட்டு மாயாவும் மாயாவுடைய கேங்கும் பாக்குறாங்க. ஐயோ அப்பாவே சாகவே இல்லை அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு டிராப், நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒரு ஸ்ப்ரேவை மூஞ்சில அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. மாயாவும் மாயாவுடைய கேங்கும் ஒரு கார்ல போகும்போது நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு அவங்கள பிடிச்சி செம்மையா அடிக்கிறாரு, வெளுன்னு வெளுக்கிறாரு. அந்த பணத்தையே ஆட்டையை போட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்பாங்க. அந்த பணம் வந்துட்டு அப்படியே பேக்ல இருந்து கீழே கொட்ட ஆரம்பிக்குது. அட பாவி, பணத்தெல்லாம் கீழே கொட்டுறியே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அதுல பாரு அது பணமே கிடையாது, ஃபேக் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அடுத்து போலீஸ் கிட்ட 3 பேரையும் நம்ம ஹீரோ பிடிச்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ 3 பேரையும் கைது பண்ணி கோர்ட்டு கூட்டிட்டு போயிட்டு ஆளுக்கு 14 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்து அப்படியே வெளியே கூட்டின்னு வராங்க. அப்ப நம்ம ஹீரோ மாசா போயிட்டு முன்னாடி நிக்கிறாரு. ஒரு சாதாரண மெக்கானிக்கு இவன் எப்படி
இந்த விஷயம்லாம் பண்ணா இவ்வளோ கிளவரா பிளான் பண்ணி எப்படி பிடிச்சான்னு யோசிக்கிறீங்களா? இது எல்லாத்துக்கும் காரணம் வேற யாரும் கிடையாது, என்னுடைய டார்லிங் பிரியா தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இவளுடைய அண்ணா சங்கரை தான் நீங்க ஏமாத்தி பணம் வாங்கி அவனை தற்கொலை பண்ணிக்க வச்சிங்க. இப்போ உங்களையே நாங்க ட்ராப் பண்ணி பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது அவங்க 3 பேரும் ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.